ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது அகத்தியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான ஜீவா ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. இவரு தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி ஒரு படத்துக்காக ஒரு பழைய பங்களாவை பேய் வீடா மாத்திட்டு இருக்காரு. அந்த பங்களாவில இருந்து அந்த காலத்து பியானோ ஒண்ணு கிடைக்குது. அந்த சமயத்துல படத்தோட ப்ரொடியூசர் கால் பண்ணி ஜீவா கிட்ட இந்த படம் கேன்சல் ஆயிட்டுன்னு சொல்றாரு. அதனால ஜீவாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வீட்டை ஸ்கேரி ஹவுஸா மாத்த முடிவு பண்றாங்க. ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்னா பேய் மாதிரி இருக்கிற ஒரு சில செட்டப்லாம் பண்ணி அங்க வரக்கூடிய மக்களை பயமுறுத்தி காசு சம்பாதிக்கிறது தான். இப்படி உங்களோட பிசினஸும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்பவும் போல அந்த ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள போன ஒரு நபர் காணாம போயிருந்தாரு. அதனால அந்த ஸ்கேரி ஹவுஸ இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கேரி ஹவுஸ்ல நிறைய அமானுஷ சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல அமானுஷ சம்பவங்கள் நடக்க என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ கலருங்கிறாரு. அது மட்டும் இல்லாம கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட தன்னோட அம்மாவையும் ஹீரோ குணப்படுத்த நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹீரோ அந்த அமானுஷத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவரோட அம்மா கேன்சர் நோயிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, இதுக்கடையில ஆக்சன் அர்ஜுன் எப்படி இந்த கதைக்குள்ள வராரு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்துல சித்த மருத்துவத்தை பத்தி ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் இங்கிலீஷ் மெடிசன் இருந்தாலும் அது கண்டிப்பா சித்த மருத்துவத்துக்கு ஈடாகாது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா படத்துல சொல்லியிருக்காங்க. படத்தோட ஹீரோவான ஜீவா அவரோட ரோலை பக்காவா பண்ணிருக்காரு. சித்த மருத்துவரா நடிச்ச ஆக்சன் அர்ஜுனும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் ஒரு சீன்ல வெள்ளக்காரங்க முன்னாடியே சித்த மருத்துவத்தின் சிறப்பை பத்தி சொல்வாரு. அதுலலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஹீரோனியான ராசிகண்ணாவும் அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல சாரா பண்ணக்கூடிய ஒரு சில காமெடி நம்மள சிரிக்க வைக்குது. அதுலயும் குறிப்பா சொன்னா ஹீரோ ஒரு காரணத்துக்காக ஒரு சமாதியை திறக்க ட்ரை பண்ணுவாரு. அப்பவும் போல சாராவும் ஹீரோனையும் பண்ணக்கூடிய விஷயம் நம்மள சிரிக்க வைக்குது. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல இளையராஜாவோட என் இனிய பொன்னிலாவை சாங்க ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்துல போட்டிருக்காங்க. அதெல்லாம் அட்டகாசமா இருக்கு. இந்த படத்துல 1940 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. அதுல எல்லாம் ஆர்ட் டைரக்டிங் ஒர்க் பக்காவா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில டைலாக் நோட்டபிளா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கணும்னு முடிவு எடுக்கிறவங்க மட்டும்தான் லைஃப்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்ற டைலாக் ஹைலைட்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல கதைக்குள்ள ஒரு கதை, அதுக்குள்ள இன்னொரு கதைன்னு கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சீன்ல அர்ஜுன் வெள்ளக்காரங்களோட அரண்மனைக்கு போய் அங்க உள்ள ராஜா கிட்டயே அதிகாரமா பேசுவாரு. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. பட் அதுல ஒண்ணு கூட நம்மள எமோஷனலா கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்துல நிறைய டாப் ஆக்டர்ஸ் இருந்தும் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்க சரியாவே பண்ணல. அதுலயும் செந்திலோட கேரக்டர் ரைட்டிங்லாம் ரொம்ப டம்மியா இருக்கு. அதே மாதிரி காமெடிங்கிற பேர்ல ரெட்டிங் கிங்ஸ்லி பண்ணக்கூடிய விஷயம்லாம் நம்மள கடுப்பேத்துது. இந்த படத்தை விஜய் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஜீவா, அர்ஜுன், ராசிகண்ணா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி ஹாரர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.